गोपियळे पंचनदीशा गोपियळो प्रणदातीशा गोपियळो जय धर्म संवर्धिनी गोपी पाडुवोम जय गोपियळो गोपी पाडुवोम जय गोपियळो गोपी पाडुवोम जय गोपियळो மிருகண்டு ரிஷி பிள்ளை மார்க்கண்டேய முனி யாகம் பண்ணுகின்ற காலத்தினில் மார்க்கண்டேயர் ஜெய முனிவர்க்கு சொன்ன மகாதேவியுடைய மகிமையெல்லாம் வியாச முனி பரிச்சத்துக்கு சொன்ன விஸ்வேஸ்வரி மகிமையெல்லாம் சுதமுனி சௌனகாதிகட்கு சொன்ன ஸ்ரீதேவியின் மகிமை தன்னில் அறிந்த மட்டுக்கும் நான் உரைப்பேன் இதில் அக்ஷர பிழைகள் வாராமல் சேஷாத்ரி குருவை பணிந்தோ மகா தேவி மகிமை சொல்ல துணிந்தேன் சரஸ்வதியும் கணேசரும் எந்தனுக்கு தந்தேன் பாக்கியம் என்று சொல்ல சந்தோஷமான ஜெயத்துடனேயே சர்வேஸ்வரி மகிமையுரைப்பேன். கதை வரலாறு. சுரதன் என்ற ஓர் அரசன் தன்னுடைய ஜகத்தை எல்லாம் ஆண்டிருந்தான். தர்மத்தை ஆராய்ந்து நல்ல சாஸ்திர படிக்கு ஆண்டிருந்தான். அசூயினால் ஒரு பகை அரசன் அவனை அடித்து துரத்தி விட்டான். அதிசோகத்துடன் ராஜாவும் போர் அடவி தன்னில் வந்து சஞ்சரித்தான். சாமதி என்கிற வைசியன் ஒருத்தன் புத்திரனுடன் விரோதப்பட்டு பொறுக்க மாட்டாது கோமுட்டியும் புறப்பட்டு வந்தான் வனத்தை நோக்கி. கோமுட்டியை கண்டு ராஜனும் அப்போ குசல பிரஷ்னம் கேட்டிடவே அன்புடையாளும் என் புத்திராளும் மகா அவமானம் தன்னை பண்ணினார்கள். சகிக்க மாட்டாதே நானும் இப்போதிந்த தவவனத்தினில் வந்தேன் என்றான். அவன் சொல்லி வந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டு ராஜன் அப்போ என்னுடைய வர்த்தமானம் தன்னை எடுத்துரைப்பேன் நீர் கேளும். சத்துருவால் ஒரு ராஜன் வந்து என்னை சண்டை பண்ணியே ஜெயித்து விட்டான். பாரியையுடனே புத்திராளையும் என் பட்டணம் தன்னையும் நான் இழந்தேன். பந்து ஜனங்கள் தன்னை இழந்து இந்த வேடர் வனத்தினில் வந்தேன் என்று சொல்லிக் கொண்டிருவருமாய் சுமேதஸ் முனியை கண்டு பணிந்தாள். திடபுத்தியாயிருக்கும் பொழுதிந்த சோகம் வந்து மறைப்பானேன். ஞானஸ்வரூபியே சொல்லும் என்று கேட்க ராஜாவை பார்த்து முனியும் சொல்வார். பள்ளுப்பறை 14 ஜாதிகட்கும் எறும்பு 84னுக்கும் எனது நான் என்ற அபிமானம் ஜீவர் எல்லாரிடமும் இருக்கின்றது. அகங்காரம் பூர்ணமாயிருக்கும் போது அகபிரம்மம் நான் என்கிறீரே. அஜான மாயா மயக்கம் விலகிட ஹரிபிரம்மாவாலும் கூடாது. அண்டம் 14 உலகம் முழுவதும் அம்மன் மாய்கையினாலே விளங்கும். சொல்லிக் கொண்டிருவருமாய் சுமேதஸ் முனியை கண்டு பணிந்தாள். திடபுத்தியாயிருக்கும் பொழுதிந்த சோகம் வந்து மறைப்பானேன். ஞானஸ்வரூபியே சொல்லும் என்று கேட்க ராஜாவை பார்த்து முனியும் சொல்வார். பள்ளுப்பறை 14 ஜாதிகட்கும் எறும்பு 84னுக்கும் எனது நான் என்ற அபிமானம் ஜீவர் எல்லாரிடமும் இருக்கின்றது. அகங்காரம் பூர்ணமாயிருக்கும் போது அகபிரம்மம் நான் என்கிறீரே. அஜான மாயா மயக்கம் விலகிட
ஹரி பிரம்மாவாலும் கூடாது. அண்டம் 14 உலகம் முழுவதும் அம்மன் மாய்கையினாலே விளங்கும். ஸ்ரீதேவி ஜெகன் மாதாவினுடைய திருஷ்டியினாலே விளங்கி நிற்கும். தேவி மாயா வல்லபம் என்றந்த சுமேதஸ் முனியும் உரைத்திடவே, ஸ்ரீதேவி யாரோ தெரியவில்லை என்று திரும்பவும் ராஜன் கேட்கவுமே, ஸ்ரீதேவி மகிமை தன்னை அப்போ சுமேதஸ் முனியும் உரைக்கலுற்றார். மதுகைட்டவர் விருத்தாந்தம். திருப்பார்கடல் தன்னில் ஸ்ரீஹரியும் சேஷசயனத்தில் பள்ளி கொண்டார். மகாவிஷ்ணுவின் கர்ணங்களிலிருந்து மதுகைட்டவர் இருவர் உண்டானார். விழித்து பார்த்தங்கே பிரம்மாவை அவர்கள் முஷ்டி யுத்தம் பண்ண வந்தெதிர்த்தார். அயனும் கண்டு பயந்து கொண்டு ஸ்ரீ ஹரியை வந்து நமஸ்கரித்தார். நினைவு தெரியாது விஷ்ணுவும் அப்போ நித்திரையின் வசப்பட்டிருந்தார். அம்மா தேவி நித்ரா மோகினியே பொல்லா அசுரால் பயத்தால் ஹரியிடம் வந்தே